ஹாய் வெல்கம் டு இன்சி கிச்சன். இன்றைக்கி கவுனி அரிசி வச்சு இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. இது 150 கிராம். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும் போது ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு வறுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், அரிசி அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு, நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அரைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு தான் நமக்கு கிடைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நறுக்குன பாதாம் முந்திரி சேர்த்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இது ப்ரௌன் கலர் வந்தோன்னா நம்ம எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலர் வந்துருச்சு, எடுத்துக்கலாம். அந்த நெய்யோடைய 3 கப் பால் சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 3 கப் பால். நூற்றம்பது கிராம் வெல்லம் சேர்த்துக்குங்க. இது சுத்தமான வெல்லம், அதனால் நான் பால்லேயே சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது உடனே திக்காயிடும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து தேங்காய் பூ கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ அந்த ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். நான் கோகோனட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், ஒட்டாமல் அழகாக வருது. ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெய்யில் வறுத்த பாதாம் முந்திரியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இது மாதிரி ஒரு பவுல்லையும் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாதாம் முந்திரியை சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம அந்த ரைஸ் சேர்த்துக்கலாம். மேலேயும் கொஞ்சம் பாதாம் முந்திரி சேர்த்துக்குங்க. நல்லா சூடு ஆறினோடனே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்குங்க. பாருங்கள், சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது நம்ம பவுலில் வச்சுருந்தது.